இந்த சாரீக்கு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ப்ளவுஸோட கிளாத்தை 2ஆக போட்டுட்டு நம்மளோட லைனிங் கிளாத்தை மேலே வச்சு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸோட பேக் நெக்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பான் நெக் ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். அந்த நெக்கை வந்து நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் 2 சைடு ஈவனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி வந்து அடித்து திருப்பிக்கிட்டேன். இந்த மாதிரி அடித்து திருப்பினதுக்கப்புறம் அதோட கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா சாரியோட கிளாத் கட் பண்ணி நான் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ண 2 சைடுமே இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி அந்த ப்ளீட்ஸ் அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட இறக்கத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து நான் மார்க் பண்ணி வந்து இந்த லைனில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாரியோட பார்டரை வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து கொடுக்குறனால ஷோல்டர் ஃபுல்லாக வர மாதிரி அந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கில் கர்வ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த கர்வ் வர மாதிரியே நீங்கள் ஆர்ம் கிட்ட முடிகிற மாதிரி அந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேன்வாஷ் வச்சு அந்த பார்டரை வந்து அழகாக வந்து அடித்து திருப்பிக்கலாம். கேன்வாஷில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட லைனிங் கிளாத்தையும் நம்ம வந்து வச்சு அடித்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணியிருந்த பார்டர் வந்து அப்படியே நெக்கு மேலே அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவில் வந்து ஒரு சிங்கிள் பார்டர் தான் இருக்குது. அதனால் ஒரு 5 இன்ச் கேப்பில் வந்து இன்னொரு பார்டர் வச்சு நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். பஃப் ஸ்லீவ்னால நான் சாரியோட கிளாத்தை கான்ட்ராக்டாக எடுத்து அந்த பஃப் வர இடத்துக்கிட்ட மட்டும் சாரியோட கிளாத்தை எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி லைனிங் கிளாத் கொடுத்து அடித்து திருப்பினதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வைக்கிறனால ஷோல்டருக்கு 2 சைடும் ஒரு 1.5 இன்ச் கேப்லேருந்து பஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சு இந்த ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பஃப் ஸ்லீவ் வந்து. ஃபைனலி இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ரொம்பவே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த லுக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பார்டர் வச்சிருக்கனால ரொம்பவே ஹைலைட் பண்ணி கொடுக்குது. ஸ்லீவ்லையும் அதே மாதிரி பார்டர் கட் பண்ணி வச்சிருக்கனால ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் நமக்கு இருக்குது. இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்களும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுங்க. ரொம்பவே கிராண்டாக இருக்கும். அண்ட் இந்த சாரியை நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.